ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மகாலயபக்ஷ தளிகையில் சிம்பிளான வெண்டைக்காய் பருப்பு குழம்பு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, கொஞ்சமாக 2 வெந்தயம், பெருங்காயம், கருவேப்பிலை திருமாறின்ட்டு ஒரே ஒரு தக்காளி போட்டு வதக்கிட்டு வெண்டைக்காவை கொஞ்சம் பெரிய சைஸாக கட் பண்ணி அதையும் போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறமா புளி ஜலம், மஞ்சள் பொடி, நம்ம ஆட்டில் அரைச்சிருப்போம் இல்லையா குழம்பு மிளகாப்பொடி, அதையும் சேர்த்து உப்பு சேர்த்து நல்லா பொடி வாசனை போகிற வரைக்கும் கொதிக்க விடணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நான் கொஞ்சமாக நான் வந்து ஒரு சின்ன கப்பால் 1 கப்பு பருப்பு வேக வச்சுட்டுருக்கேன். உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பருப்பை வேக வச்சுக்கோங்க. அதை வந்து நம்ம பருப்பு நல்லா அது குழம்புல சேர்த்துட்டு ஒரு கொதி விட்டால் சூப்பரான வெண்டைக்காய் பருப்பு குழம்பு ரெடி. சிம்பிளாக இருக்க மாதிரி இருக்கும், பட் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். புடலங்காய் கரும்புக்கு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, அதுக்கப்புறம் ஒரே ஒரு வாசனைக்கு பச்சை மிளகா, வேக வச்ச புடலங்காய், அதுக்கப்புறமா கொஞ்சமாக தோசை மிளகாப்பொடி, உப்பு, தேங்காய் சேர்த்து நம்ம ஒரு 5 மினிட்ஸ் அடுப்பில் விட்டுட்டா சூப்பரான புடலங்காய் கரும்பு ரெடி ஆகிடும். இன்றைக்கி எங்கள் ஆற்றுல வந்து மகாலயபக்ஷ தளிகை வந்து சிம்பிள் தான், எப்பயுமே சிம்பிள் தான். சுடு சுடு சாதம், அதுக்கப்புறம் வெண்டைக்காய் போட்டு பருப்பு குழம்பு, புடலங்காய், தேங்காய் போட்ட கரும்பு. அடுத்தது நைட் டின்னருக்கு நம்ம சப்பாத்தி, அதுக்கெலாம் வந்து சைட் டிஷ்ஷாக ஒரு கூட்டு இல்லை கிரேவின்னு கூட சொல்லலாம். அதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நான் வந்து கொஞ்சம் காயை கொஞ்சம் பழமாக ஒரு 4 தக்காளி எடுத்துகிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு சின்ன கப்பில் வந்து பைத்தம்பருப்பு, அந்த தக்காளி பைத்தம்பருப்பு ஒரு குக்கரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சள் பொடி, நம்ம அரைச்சி வச்சுருக்க குழம்பு மிளகாப்பொடி அதையும் சேர்த்து உப்பு சேர்த்து கொஞ்சமாக எண்ணெய் விட்டு ஒரு நீங்கள் எடுத்துட்ட கப்பால் 3 கப்பு வந்து தண்ணி சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இன்னொரு பக்கம் வந்து சப்பாத்தி தான் ஃப்ரெண்ட்ஸ் ரெடி பண்ணியிருக்கேன். நைட் டின்னருக்கு சப்பாத்தி ரெடி பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா வந்து கூட்டு நல்லா வேக வச்சு எடுத்துன்னு வந்துட்டேன். பைத்தம்பருப்பையும் தக்காளியும் உப்பு நம்ம போட்டதே போதுன்னு அப்படியே விட்டல, இல்லை உப்பு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த கூட்டுக்கு வந்து தேவையானாலும் கொஞ்சமாக ஜலம் சேர்த்துட்டு தேங்காய், சீரகம் அரைச்சி கொட்டி ஒரு கொதி விட்டதுக்கப்புறமா தேங்காய் எண்ணெய் இல்லைன்னா நெய்யில் கடுகு, உளுத்தம்பருப்பு திருமாறி கொட்டினா சூப்பரான நம்மளோட தக்காளி கூட்டு ரெடியான ஃப்ரெண்ட்ஸ். சப்பாத்திக்கு இல்லை சூப்பராக இருக்கும். நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.